உங்கள் வீட்டில் ஏசி இருக்குங்களா? அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சென்னை முழுக்க மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டின் பல நகரங்களில் ஏசியில் இருக்கிற காப்பர் வயர் இப்போ திருடு போய்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க, ஏசியில் இணைக்கப்படுகின்ற அந்த காப்பர் வயர் வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்டோடு இணைக்கப்பட்டு இருக்கும். அந்த காப்பர் வயர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் ஒரு மீட்டர் ரேட்டுங்க. ரொம்பவே அது காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இன்னைக்கு பல அப்பார்ட்மெண்ட்டில் பல தனி வீடுகளில் திருடர்கள் புகுந்து வெளியில் இருக்கிற அவுட்டோர் யூனிட் வழியாக அந்த காப்பர் வயரை திருடு போயிருக்குங்க. ஏன்னா அது விலை அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் அவுட்டோர் யூனிட் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக திருடர்கள் காப்பர் வயரை ஏசியிலேருந்து கழட்டிடுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஏசியுடைய இன்டோர் யூனிட்லேருந்து அவுட்டோர் யூனிட் வரைக்கும் அதனுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து 3 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் 10 மீட்டர் வரைக்குமே காப்பர் வயர் பல வீடுகளில் இன்றைக்கி போடுறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா அதனுடைய விலை ரொம்ப அதிகமாகிடுதுங்க. ஏசியே 30,000 கொடுத்து வாங்குகிறோம். ஒரு மீட்டர் 1000 1200 சொல்லும்போது அந்த காப்பர் வயருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 5000 10,000 நம்ம தர வேண்டியிருக்குங்க. இந்த காப்பர் வயர் இன்றைக்கி ரொம்பவே டிமாண்டாக இருக்கிறதுனால திருடர்கள் இப்போ காப்பர் வயரை குறி வச்சு அவுட்டோர் யூனிட் வழியாக திருடுறாங்க. அவுட்டோர் யூனிட்லேருந்து திருடும்போது வெளியிலேருந்து யாராவது பார்க்குறாங்கன்னா அந்த திருடர்களாக நினைக்காம ஏதோ ஏசி மெக்கானிக்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கேமரா வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை ஏசியுடைய அவுட்டோர் யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது அன்யூஷுவலாக ஏசி அவுட்டோர் யூனிட்லேருந்து சத்தம் கேட்குதுன்னா அதையுமே ரொம்ப அலர்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு ஏசியில் கூலிங் இல்லைன்னா காப்பர் ஒயர் திருடப்பட்டிருக்கான்ட்டு அதையுமே செக் பண்ணுங்கள். காப்பர் ஒயர் ரொம்பவே விளாதீங்க. இப்போ வார்னால் விலை இன்னும் அதிகமாகும்ட்டு சொல்கிறாங்க. அதனால் உஷாராக இருங்க. இது சென்னை நகரம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுகளையும் நடக்குதுங்க. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டுங்களில் பார்த்தீங்கன்னா எதிர் வீடோ பக்கத்து வீடோ யாருன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை தான் பல பேர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் யாராவது அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வெளியில் இருக்கிற அவுட்டோர் யூனிட்லேருந்து ஏசியுடைய அந்த வயரை காப்பர் வயரை கழட்டினா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அப்பார்ட்மெண்ட் ஓனர் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏசி வச்சுருக்கீங்க, வெளியூர் ஏதாவது லாங்காக போகிறீங்கன்னா மறக்காமல் அவுட்டோர் யூனிட்டை ஏதாவது பாக்ஸ் மாதிரி போட்டு மூடி வச்சு நல்ல ஒரு கயிறு மாதிரியோ இல்லை டேப் மாதிரியோ போட்டு சீல் பண்ணி வைங்க. அட்லீஸ்ட் அது திருட வரவன் நினைக்கிறவன் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டி இருக்குங்க. நம்ம முன் ஜாக்கிரதையாக இருந்ததாங்க இந்த ஏசியில் இருக்கிற காப்பர் வயர் திருட்டை நம்ம தவிர்க்க முடியும். யாராவது அன்யூஷுவலாக நீங்கள் உங்கள் ஏசியுடைய அவுட்டோர் யூனிட் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணுங்கள், கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.